This video is sponsored by Unify Academy Salem. Hi students, I am Aravind, Associate Professor. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைனைட் எலமெண்ட் அனாலிசிஸ். 6th செமஸ்டரில் ஒரு டஃபஸ்ட்டு பேப்பர் ஃபைனைட் எலமெண்ட் அனாலிசிஸ். ஸோ இந்த ஃபைனைட் எலமெண்ட் அனாலிசிஸை எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 யூனிட் இருக்குது. இந்த ஃபஸ்ட் யூனிட் வந்து இன்ட்ரோடக்ஷன், செகண்ட் யூனிட் 1 dimensional ப்ராப்ளம், தேர்ட் யூனிட் 2 dimensional ஸ்கேலார் வேரியபிள் ப்ராப்ளம்ஸ், அண்ட் ஃபோர்த் யூனிட் 2 dimensional வெக்டார் வேரியபிள் ப்ராப்ளம்ஸ், அண்ட் ஃபிஃப்த் யூனிட் ஐசோபேராமெட்ரிக் எலிமெண்ட்ஸ். ஸோ இதில் நீங்கள் ஈஸியாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது யூனிட் 3, 4, 5 இது 3 தரவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். எஃப்ஏ பாஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. யூனிட் 3 and 4 இட்ஸ் மோஸ்ட்லி சிமிலர். யூனிட் 3 and 4 ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் யூனிட் 5ல் ஒரே ஒரு டாபிக் தான், ஜெகோபியன் மேட்ரிக்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சால் போதும். ஸோ எஃப்ஏ பொறுத்த வரைக்கும் ஃபுல் 100% மேட்ரிக்ஸ். ஸோ மேத்தமெட்டிக்ஸில் மேட்ரிக்ஸ் கால்குலேஷன் தெரிஞ்சால் இதை ஈஸியாக பாஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ஒன்லி அடிஷன், சப்ராக்ஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் தான். நம்ம அதுக்கப்புறம் வேறு எதுவும் போக தேவையில்லை. ஸோ ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். யூனிட் 3, 4, 5 இதில் இருக்கிற ஃபார்முலாஸ் இதை மட்டும் கண்டினியூஸாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் எஃப்ஏ பேப்பர்ஸ். நெக்ஸ்ட் யூனிட் 1 இன்ட்ரோடக்ஷன். ஸோ பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா 2 டாபிக் தான். 11th ஏல வெயிட்டட் ரெசிடியூவல் மெத்தட் அண்ட் 11th பியில் ரிட்ஸ் டெக்னிக்ஸ். ஸோ இந்த வெயிட்டட் ரெசிடியூவல் மெத்தடில் பார்த்தீங்கன்னா 4 டாபிக், 4 சப்டிவிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் வந்து பாயிண்ட் கொலோகேஷன் மெத்தடு, செகண்டு சப்டொமைன் மெத்தட், தேர்டு லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட், ஃபோர்த்து கேலார்கியன் மெத்தட். நீங்கள் ஃபார்முலா ரொம்ப சிரமப்பட்டு ஒன்றும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சிம்பிளாக அந்த 4 ஃபார்முலாவும் எழுதி வச்சுருக்கேன். இந்த 4 ஃபார்முலா தட் இஸ் R = 0. ஃபஸ்ட்டு பாயிண்ட் கொலோகேஷன் மெத்தடுக்கு R = 0ன்னு எடுத்துங்க. ஸோ இதில் ரெசிடியூவல் ஏ வேல்யூ என்னங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, சப்டொமைன் மெத்தடில் ஜஸ்ட் இன்டெக்ரல், அந்த ஆரை வந்து இன்டெகிரேட் பண்ணும். ரெசிடியூல் கொடுத்துருப்பான், ஆரோட வேல்யூ என்னங்கிறது டிஃப்ரென்ஷியேஷன் மெத்தட், அதை வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. அந்த ஆரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இன்டெகிரேட் பண்ணி அதுலேருந்து ஏவோட ஆன்சர் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு I = அப்படின்னு எடுத்துக்கணும். I = இந்த ஆரை ஸ்கொயர் பண்ணும், கொடுத்துக்கிற வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி அதோட வேல்யூ ஐயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, ஐயை வந்து 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு ஏவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி =0 பண்ணிங்கன்னா அதுலேருந்து ஏவோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். அதை இன்டெகிரேஷன் நம்ம சப்ஸ்டியூஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேலார்கியன் மெத்தட். ஸோ கேலார்கியன் மெத்தட் Y and R கொடுத்துருக்கிற Y வேல்யூவும் R வேல்யூ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அதை இன்டெகிரேட் பண்ணி =0ன்னு வச்சுக்கிட்டு அதுலேருந்து ஏவோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இது ரொம்ப ஈஸி. வெயிட்டட் ரெசிடியூவல் மெத்தட் ஒன்லி 3 ப்ராப்ளம்ஸ், 3 ப்ராப்ளம் தான் இருக்குது. அந்த 3 ப்ராப்ளம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் தான் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. அந்த ப்ராப்ளம் தான் நம்ம ஈஸியாக. ஸோ 11A வெயிட்டட் ரெசிடியூவல் மெத்தட்லேருந்து ஒரு கொஷின் எடுத்துடலாம். 11th and 11th B ரிட்ஸ் டெக்னிக்ஸ். ஸோ இதை 2 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா பாலினாமினல் சீரிஸ், செகண்ட் ஒன் டெக்னாமெட்ரிக் சீரிஸ். ஸோ பாலினாமினல் சீரிஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு. 2 மெத்தட்லேயும் சால்வ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா போதும். எதர் யூ பாலினாமினல் சீரிஸ் செலக்ட் பண்ணுங்கள், இல்லை டெக்னாமெட்ரிக் சீரிஸ் செலக்ட் பண்ணுங்கள். டெக்னாமெட்ரிக் சீரிஸ் சைன் காஸ்லாம் வரதுனால நீங்கள் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா A1, A2, A3 இதுலேயும் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஏவோட வேல்யூ என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இதில் ஃபஸ்ட்டு Y = A1 + A2 + A3 x² எடுத்துங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா ஒன்று இருக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா π = U - W அப்படின்னு ஒரு இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. ஃபஸ்ட்டு ரிட்ஸ் மெத்தடுக்கு π = பொட்டன்ஷியல் எனர்ஜி π that is equal to U - W. ஸோ யூங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜி. U = EI/2 0 to L d²y/dx² and dy/dx ஓட வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா U வேல்யூ உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் டன். ஸோ ஒர்க் டன் W = 0 to L 0 to L wy/dx + py/max. ஸோ இதில் 2 ப்ராப்ளம் தான். ரிட்ஸ் டெக்னிக்கில் நீங்கள் நிறையா ப்ராப்ளம் பார்க்க வேண்டியதில்லை. 2 ப்ராப்ளம் மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். இந்த ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா simply supported beam subjected to point load. ஸோ பாயிண்ட் லோடில் ஆக்ட் ஆகும்போது simply supported beam பாயிண்ட் லோடில் ஆக்ட் ஆகும்போது வாட் இஸ் ரேலே ரிட்ஸ் டெக்னிக் நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இதில் இப்போ பாயிண்ட் லோடு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா W = ypmax அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ஃபார்முலா ஒர்க் டனோட ஃபார்முலா Y = P, W = P ymax அப்படின்னு எடுத்துங்க. இந்த 2வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் UDL யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் கொடுத்துருவாங்க. ஸோ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் UDL. ஸோ இதுக்கு ஃபார்முலா ஒர்க் டனோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா W = 0 to L wy/dx.
ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளம் பாயிண்ட் லோடில் ஆக்ட் ஆகும்போது என்ன, யூடிஎல்ல ஆக்ட் ஆகும்போது என்ன, இந்த 2 ப்ராப்ளம் படிச்சுக்கிட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு கொஷின் வந்துடும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 16th கொஷின் ஏ கொஷினில் ரிட்ஸ் டெக்னிக் கேட்குறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் ரிட்ஸ் டெக்னிக்கை உங்களால் ஸ்கிப் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். 16Aலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக ரிட்ஸ் டெக்னிக்லேருந்து வந்துடும். 11th A அண்ட் 11th Bலையும் இதே கொஷின் கேட்குறது. ஃபஸ்ட் யூனிட்டை ஸ்கிப் பண்ண முடியாது. கொஞ்சம் ஃபஸ்ட் யூனிட் ரிட்ஸ் டெக்னிக் ப்ராப்ளம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சு பெருசாக ஃபுல்லாக உட்காந்து பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் வச்சுங்க, ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அண்ட் வெயிட்டட் ரெசிடியூவல் மெத்தட் இதில் மூணே மூணு ப்ராப்ளம். இந்த 3 ப்ராப்ளம் பார்த்துங்க. ரிட்ஸ் டெக்னிக்கில் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் பாயிண்ட் லோட், சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் யூடிஎல். 16th A கொஷினில் இந்த கொஷின்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ. ஸோ பார்ட் ஏல 6 கொஷின் இருக்குது. ஸோ இந்த 6 கொஷினில் எந்த கொஷின் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இதுக்கு நீங்கள் பெருசாக ஒன்றும் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. பிரின்சிபல் ஆஃப் மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிறது இந்த ஃபார்முலா தான். பை இஸ் ஈக்குவல் டு U மைனஸ் W அப்படின்னு எழுதி வச்சிங்கன்னா இதுலேருந்து நீங்கள் 2 மார்க்ஸ் அடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேப் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, பெரிய உட்காந்து டெஃபினேஷன்லாம் படிக்கணும் அப்படிங்கிற. ஷேப் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஷேப் ஆஃப் தி எலமெண்ட், அவ்வளோதான். ஷேப் ஆஃப் தி எலமெண்ட் இதுதான் வந்து ஷேப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உட்காந்து நீங்கள் பெருசாக ஒன்று படிக்கணும்ல, இதுலேயும் 2 மார்க் வந்துடும். நெக்ஸ்ட் ரிட்ஸ் டெக்னிக்கும் கெலார்கின் டெக்னிக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? ஸோ ரிட்ஸ் டெக்னிக் இது, கெலார்கின் டெக்னிக் இது. இந்த 2 ஃபார்முலா, ரிட்ஸ் டெக்னிக்கோட ஃபார்முலா, கெலார்கின் மெத்தடோட ஃபார்முலா எழுதி வச்சிங்கனாவே உங்களுக்கு 2 மார்க் கிடச்சிடும். எல்லாம் இந்த ப்ராப்ளத்தில் படிக்கும் போதே உங்களுக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வேரியஸ் என்னென்ன மெத்தட், பவுண்டரி வேல்யூஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ், இந்த மெத்தட்ஸ்லாம் இங்கே இருக்குது. பவுண்டரி வேல்யூஸ் ப்ராப்ளம் எப்படிலாம், ஐகன் வேல்யூ, ஐகன் வெக்டார்ஸ், இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இந்த வேல்யூ இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சிடலாம். அதில் வந்து 2 அதையும் உட்காந்து பெருசாக படிக்கணுங்கிறது இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஃபார்முலேஷன். இந்த கொஸ்டினும் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்க. வீக் ஃபார்முலேஷன், பிரின்சிபல் ஆஃப் மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேரியஸ் வெயிட்டட் ரெசிடியூவல் மெத்தட்ஸ், அதோட டைப்ஸ், வெயிட்டட் ரெசிடியூவல் மெத்தட்ஸோட டைப்ஸ். ஸோ அந்த டைப் இங்கே எழுதியாச்சு, பாயிண்ட் கொலகேஷன், சப்டொமைன், லீஸ்ட் ஸ்கொயர் அண்ட் கெலார்கின் மெத்தட். ஸோ இதுலேயும் 2 மார்க்ஸ். இதில் வந்து 2 கொஸ்டின் கம்பல்சரியாக வந்துடும். இந்த 6 கொஸ்டின்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும், ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்டில் தியரி கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அதில் 2 கொஸ்டின் தான். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் FEA, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டெப்ஸ் ஆஃப் FEA. ஸோ ஜென்ரல் ஸ்டெப்ஸ் ஆஃப் FEA 16th கொஸ்டின்லையும் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் 11Bயில் கேட்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிங்க. ஒன்லி பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஈஸி தான். அது ஒரு ஃபார்முலேஷன் டேபிளேஷன் போட்டு 6 ஸ்டெப்ஸ் 10 ஸ்டெப்ஸ் இருக்கும். அதை பார்த்துங்க, ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு யூனிட் 2. ஸோ யூனிட் 2 1 டைமென்ஷனல் ப்ராப்ளம். ஸோ யூனிட் 2 பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் இருக்கும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ பார்ட் Bயில் பார்த்தீங்கன்னா பார் எலமெண்ட்ஸு, ட்ரெஸ்ஸஸ், வைப்ரேஷன் அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ஸோ இப்படின்னு வேரியஸ் டாபிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த பார் எலமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டாபிக்ஸ் இருக்கும். ஸோ 12Aவில் இந்த பார் எலமெண்ட்லேருந்து ஒரு கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் வைப்ரேஷன் அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கொஷின் 12Bலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 12A ஃப்ரம் பார் எலமெண்ட்டு அண்ட் 12B ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். அண்ட் 16th கொஷின் டெஃபினட்டாக பார்ட் C 16th கொஷின் ட்ரெஸ்ஸஸ்லேருந்தும் வைப்ரேஷன்ஸ்லேருந்தும் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதை வந்து உங்களால் ஸ்கிப் பண்ணுறது முடியாது. ஸோ எல்லா டாப்பிக்குமே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி ஆகணும். அவரை ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா வைப்ரேஷன் டாப்பிக்கை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ பார் எலமெண்ட்டு, ஸோ 1 டைமென்ஷனல் பார் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா இதான் 1 டைமென்ஷனல் ஒரே ஒரு ஃபார்முலா தான். யூனிட் 2 ஃபுல்லாகவே நீங்கள் நிறைய ஃபார்முலாஸ் டிஃப்ரெண்ட். F is equal to ஜென்ரல் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன், F is equal to K into U. ஸோ கேங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் ஒரே ஒரு ஃபார்முலா AE டிவைடட் பை L, மேட்ரிக்ஸ் ஆஃப் 1 -1 -1 ஏங்கிறது ஏரியா ஆஃப் தி பார் எலமெண்ட், யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் தி பார் எலமெண்ட் அண்ட் லென்த் ஆஃப் தி பார் எலமெண்ட். தீஸ் வேல்யூஸ், இதோட வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. நீங்கள் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி மேட்ரிக்ஸ் ஃபார்மில் K ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அந்த ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் ஃபார் ஈச் எலமெண்ட் 1 அண்ட் எலமெண்ட் 2. ஸோ இந்த 1 போட்டு ரவுண்ட் போட்டது இது எலமெண்ட் 1, இது எலமெண்ட் 2. இந்த 1, 2, 3 அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து நோடல் பாயிண்ட்ஸு. ஸோ செப்பரேட்டாக எலமெண்ட் 1 எடுத்துகிட்டு அந்த எலமெண்ட் 1ஓட ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ், அதோட ஃபோர்ஸ், அதோட ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கணும். அண்ட் எலமெண்ட் 2 தனியாக எடுத்து அதுக்கு ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி யூ ஹேவ் டு ஃபைண்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட் U1, U2 வேல்யூஸ், U1, U2 அண்ட் U3 இதோட வேல்யூஸை நீங்கள் இதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் 1, 2, 3 இந்த நோடல் பாயிண்ட்ஸ். U1, U2, U3 மேக்ஸிமம் ஃபிக்ஸ்டு போர்ஷனில் இருக்கிறதுனால U1ஓட வேல்யூ 0 ஆயிரும்.
ஸோ நீங்கள் U2 U3 ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரே ஒரு ஃபார்முலா தான் F = K × U. இந்த கேவோட ஃபார்முலா யூஸ் பண்ணி அசம்பிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு U2 அண்ட் U3யோட வேல்யூ ஈஸியாக கிடச்சிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் செகண்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ். ஸோ ட்ரெஸ்ஸஸ்க்கும் அதே சேம் ஃபார்முலா F = K × U தான், சேம் ஜென்ரல் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்முலா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதே சேம் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் AE / LE. ஸோ இதோட ஃபார்முலா பாருங்கள். இப்போ ஃபார்முலா பார்க்குறது அப்படியே இருக்கும், ஒன்றும் இல்லை, LM M². சேம் இதோ எடுத்து அப்படியே இங்கே எழுதுறீங்க, மைனஸ் மட்டும் போட்டுக்கிறோம். ஸோ இங்கே இருக்கிறது அப்படியே தூக்கி இங்கே எழுதுறீங்க, ஸோ அதுலேயும் மைனஸ். ஸோ இதோட வேல்யூ அப்படியே தூக்கி இங்கே போட்டுக்கிறோம். ஸோ இது பெரிய விஷயம் இல்லை, LM M². இந்த வேல்யூஸ் இதை மட்டும் பார்த்துட்டு ஜஸ்ட் ஆல்டர்னேட் பண்ணிங்கன்னா இதோட கேவோட ஸ்டிஃப்னஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் தெரிஞ்சிடும். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி U1 U2 U3யோட வேல்யூ என்னங்கிறதையும் ட்ரெஸ் எலமெண்ட்லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வைப்ரேஷன் ப்ராப்ளம்ஸ். கொஞ்சம் வைப்ரேஷன் ப்ராப்ளம்ஸ் டஃப் தான். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், இது ஒரே ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது. தட் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் K - M ω² U = P. ஸோ மாஸ் மேட்ரிக்ஸ் எம்மோட ஃபார்முலா ρAL/6 2 1 1 2. ஸோ இது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ இந்த டாபிக் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இது என்ன பண்ணுங்கள், பார் எலமெண்ட்டு, ட்ரெஸ்ஸு, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்துங்க. ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ப்ராப்ளம் கேட்குறது. 12Bயில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தான், இதை நீங்கள் ஸ்கிப் பண்ண முடியும். ஒன்று காம்போசிட் வால், அனதர் ஒன் ஃபின் எலமெண்ட். ரெண்டுமே ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர். ஸோ சேம் ஃபார்முலா, பார் எலமெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா அதே ஃபார்முலா தான் பார்த்தீங்கன்னா காம்போசிட் வாலுக்கும். என்ன ஒன்று இங்கே நம்ம கேவோட வேல்யூவில் யங்ஸ் மாடுலஸ் எடுத்திருப்போம். ஸோ இங்கே தெர்மல் கண்டக்டிவிட்டி K வேல்யூ எடுத்துக்கும். AKL/L 1 - 1 -1. சேம் ப்ரொசீஜர், பார் எலமெண்ட்டுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவோம் இந்த சேம் ப்ரொசீஜரை இங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஃபின் எலமெண்ட்லேயும் அது இந்த ஜென்ரல் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் F = K × U போட்டிருப்போம் பார் எலமெண்ட்டுக்கு. இங்கே டெம்பரேச்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனால அதில் U1 U2 U3 கண்டுபிடிப்போம். இதில் T1 T2 அண்ட் T3. தி சேம் ப்ரொசீஜர், பார் எலமெண்ட்டுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதே தான் பார்த்தீங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றில், ஈஸியாக இந்த 2 இதுவும் படிச்சிக்கலாம். ஸோ 12A கொஸ்டின்லேருந்து பார் எலமெண்ட்ஸு அண்ட் 12B ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். 16th கொஸ்டின் ட்ரெஸ்ஸஸ் ஆர் வைப்ரேஷன். நீங்கள் ட்ரெஸ்ஸஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அது போதும். நெக்ஸ்ட்டு பார்ட் A. ஸோ பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா தி 6 கொஸ்டின்ஸ். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கன்சிஸ்டிவ் லாஸ். இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ். இந்த 2 கொஸ்டின் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். நெக்ஸ்ட்டு டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா குளோபல், லோக்கல் அண்ட் நேச்சுரல் கோஆர்டினேட்ஸ். ஸோ குளோபல், நேச்சுரல் கோஆர்டினேட்ஸ் இதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்பாங்க. அதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்து வச்சிங்க. நெக்ஸ்ட் அசம்ஷன் மேட் இன் ஃபோர்ஸஸ் இன் ட்ரெஸ்ஸஸ், எக்ஸ்பிரஷன் லாங்கிடியூடல் வைப்ரேஷனோட பார் எலமெண்ட்டோட எக்ஸ்பிரஷன். ஸோ சேம் ஃபார்முலா, அந்த ஃபார்முலா மட்டும் இங்கே எழுதி வச்சுட்டிங்கன்னா போதும். இதுலேருந்து இந்த 3 கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்ட் ஏல 1, 2 அண்ட் 4th கொஸ்டின். இந்த கொஸ்டின் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 3 2 டைமென்ஷனல் ஸ்கேலார் வேரியபிள் ப்ராப்ளம். ஸோ யூனிட் 3 யூனிட் 4 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ யூனிட் 3 பொறுத்த வரையும் CST எலமெண்ட், அதாவது கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெயின் ட்ரையாங்குலர் எலமெண்ட். ஸோ இதில் ஃபஸ்ட்டு டாபிக் பார்ட் Bயில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது மேபி டெரிவேஷன் கேட்கறதுக்கு இதில் நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ டெரிவேஷன் ஃபார் CST எலமெண்ட், ஷேப் ஃபங்க்ஷன் இந்த ஃபார்முலா எப்படி வந்தது, அண்ட் ஸ்ட்ரெயின் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட்ரிக்ஸ் இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுங்கிறத டெரைவ் பண்ணோம். அது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த CST எலமெண்ட் டெரிவேஷன் பார்த்தீங்க மேபி 13Aல இந்த கொஸ்டின் கேட்குற சான்சஸ் இருக்குது. இதே ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலாஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். 13 மார்க் கொஸ்டினில் B மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ B மேட்ரிக்ஸ் ஃபார்முலா மனப்பாடம் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. 1/2A Q1 0 Q2 0 Q3 0. ஸோ இந்த ஃபார்முலா. ஸோ Q1 Q2 Q3 எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம், R1 R2 R3 எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இந்த ட்ரையாங்குலர் எலமெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ இதில் x1 வேல்யூ y1, x2 y2, x3 y3யோட வேல்யூஸ் எல்லாமே ப்ராப்ளத்திலே கொடுத்துருவான். ஸோ அந்த வேல்யூஸ் இதில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி Q1 Q2 Q3 R1 R2 R3 ஃபைண்ட் அவுட் பண்ணி டேரெக்டாக என்ன பண்ணுங்கள், B மேட்ரிக்ஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அண்ட் 1/2A ஏரியா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணால் தட் இஸ் ஆஃப் இன்ட்டு 1x1 y1 1x2 y2 1x3 y3. ஸோ x1 y1ஓட வேல்யூஸ் எல்லாமே ஏற்கனவே ட்ரையாங்குலர் எலமெண்ட்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ணுங்கள், ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இது ஒரு மேட்ரிக்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எதுவும் மல்டிப்ளிகேஷன், சப்ஸ்டியூஷன், டிவிஷன் எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. டேரெக்டாக அந்த வேல்யூஸ் மட்டும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி B மேட்ரிக்ஸ் என்ன வந்துச்சு அப்படிங்கிறது எழுதினீங்கன்னா போதும். அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கள். வேறு எதுவுமே ஃபைண்ட் அவுட் பண்ண தேவையில்ல. அதில் 30 மார்க் வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. K மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ B மேட்ரிக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி B டிரான்ஸ்போஸ், அதை அப்படியே டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸாக மாற்றி D மேட்ரிக்ஸ். ஸோ பிளேன் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன், பிளேன் ஸ்ட்ரெயின் கண்டிஷன் அப்படின்னு 2 இருக்குது. ஸோ நீங்கள் எது கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், பிளேன் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க. அதுக்கு உண்டான D ஃபார்முலா. பிளேன் ஸ்ட்ரெயின் கண்டிஷன்
ரொம்ப ரேர் கேஸ் தான் கேட்க மாட்டாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் கண்டிஷன் மட்டும் நல்லா பார்த்துங்க. ஸோ இந்த ஃபார்முலா காமாவோட வேல்யூ, ஸோ காமாவை என்னென்னு சொல்லலாம்னா கொஷினில் மியூ அப்படின்னு கொடுக்கலாம், டைரெக்டாக காமான்னு மென்ஷன் பண்ணாமல் மியூன்னு கொடுக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் என்ன பண்ணலாம், 1 - மியூ ஸ்கொயர் 1 மியூ 0. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், காமா இருக்கிற இடத்துலாம் மியூவை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிங்க, அது போதும். மியூ கொடுத்தோன்னே கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, என்னடா காமா வேல்யூக்கு பதிலாக மியூ வேல்யூ கொடுத்துட்டேன். மியூ அண்ட் காமா போத் ஆர் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அந்த வேல்யூ பார்த்துங்க. ஸோ ஸ்டிஃப்னஸ் மேக்ஸிமம் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் கே ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி கேட்போம், அல்லது பி மேட்ரிக்ஸோடய ஸ்டாப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த ட்விஸ்ட் பண்ணி கேட்கணும் அப்படின்னா சான்ஸ் என்னென்னா எலமெண்ட் ஸ்ட்ரெஸ் எலமெண்ட் ஸ்ட்ரெயின் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார்முலா எல்லாமே ஒரே ஃபார்முலா தான். சிக்மா இஸ் ஈக்குவல் டு டி இன்ட்டு ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் மேட்ரிக்ஸ் டி, பியோட வேல்யூ இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க. டியோட வேல்யூ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். யூங்கிறது U1 U2 U3 அந்த வேல்யூஸ் வந்து கொஷினில் கொடுத்துருவாங்க. ஸோ அதில் வந்து என்ன பண்ணுங்கள், ஸ்ட்ரெஸ் சிக்மா 1 சிக்மா 2 சிக்மா 3 ஸ்ட்ரெஸ் அட் 1 2 3 இது ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் எலமெண்ட் ஸ்ட்ரெயின் ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள், எலமெண்ட் ஸ்ட்ரெயின் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது பி மேட்ரிக்ஸ் மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். பி மேட்ரிக்ஸை டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி U1 U2ஓட வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயின் E1 E2 இதோட வேல்யூஷன் எங்கிறத ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் சிஎஸ்டி எலமெண்ட் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க, அதோட டெரிவேஷன் சேஃப் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது N1 N2 N3. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் இந்த கொஷின் கேட்குற சான்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் இந்த இது சேம் தேர்ட் யூனிட்டில் என்ன படிக்கிறீங்களோ இது அப்படியே ஃபோர்த் யூனிட்லேயும் சேம் அதே ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ், இதே சேம் ஃபார்முலா தான். ஃபோர்த் யூனிட்டுக்கும் என்னென்ன ஃபார்முலா இங்கேப்பா பி மேட்ரிக்ஸ் ஃபார்முலா மட்டும் சேஞ்ச் ஆகும் ஃபோர்த் யூனிட்டில். ரிமைனிங் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் ஃபார்முலா, எலமெண்ட் ஸ்ட்ரெஸ் எலமெண்ட் ஸ்ட்ரெயின், டி ஃபார்முலா ஸ்ட்ரெஸ் கண்டிஷன் எல்லாமே சேம். பி ஃபார்முலா மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், ரிமைனிங் எல்லாமே ஒரே கண்டிஷன் தான். அடுத்து செகண்ட் 13B பார்த்தீங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ 13Aலே மேக்ஸிமம் முடிஞ்சிடும். 13B வந்து ரேர் கேஸ் தான், அது கேட்டாங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னா ஜஸ்ட்டு ஸ்கிப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை ஸ்கிப் பண்ணி விட்ருங்க. ஸோ சிஎஸ்டி எலமெண்ட் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க. இது படிச்சிட்டிங்கன்னா அப்படியே ஃபோர்த் யூனிட் நீங்கள் திரும்ப படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. தேர்ட் யூனிட்ல என்னவோ அது அப்படியே ஃபோர்த் யூனிட்டில் ஃபாலோ ஆகும். ஸோ டிஸ்கிரிட்டைசிங் டொமைன், ஸோ ஒரு டொமைன் கொடுத்து அது 2 ஸ்ப்ளிட் பண்ணி எலமெண்ட் 1 வச்சு அதில் வந்து கேவோட வேல்யூ. ஸோ இந்த ஃபார்முலா B1 Q1 B1 எப்படி கண்டுபிடிங்கன்னா Q1க்கு என்ன ஃபார்முலாவோ அது இதுலேயும் X1 Y1 வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துருவான். X1 Y1 X2 Y2 X3 Y3 இது எலமெண்ட் 1க்கு. இதே பார்த்தீங்கன்னா எலமெண்ட் 2க்கு X1 Y1 X2 Y2. ஸோ இந்த வேல்யூ என்ன எடுத்துக்கிறீங்கன்னா X3 Y3. ஃபஸ்ட்டு எலமெண்ட் 1 மட்டும் எடுத்துக்கணும். ஸோ எலமெண்ட் 1ல் என்னென்ன இருக்குது, 1 2 3 இருக்குது. ஸோ எலமெண்ட் 2ல் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா 1 3 4. ஸோ இதுக்கு இது X1 Y1 X2 Y2 X3 Y3. இதுக்கு X1 Y1 X2 Y2 X3 Y3. ஸோ இந்த வேல்யூ, ஸோ இதை யூஸ் பண்ணி ரெண்டு எலமெண்ட்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி கேவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இது 13B கொஷின். நெக்ஸ்ட்டு பார்ட் ஏ. பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா இந்த 6 கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். அதில் சிஎஸ்டி எல்எஸ்டி அண்ட் கியூஎஸ்டி எலமெண்ட், கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெயின், லீனியர் ஸ்ட்ரெயின் அண்ட் குவாட்ரேட்டிக் ஸ்ட்ரெயின், இது 3 எலமெண்ட்டோட டெஃபினேஷன் இது என்னங்கிறத படிச்சிங்க. பிளேன் ஸ்ட்ரெஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், டெஃபினட்டாக இந்த கொஷின் இருக்கும். பிளேன் ஸ்ட்ரெஸ் அண்ட் பிளேன் ஸ்ட்ரெயின் எலமெண்ட் இந்த கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. இந்த கொஷின் பார்த்துங்க. ஸோ இதில் எதர் சிஎஸ்டி எலமெண்ட் எல்எஸ்டி எலமெண்ட் மேக்ஸிமம் இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, இதோட டெஃபினேஷன் இது என்னன்னு தெரிஞ்சு வச்சுங்க. நெக்ஸ்ட்டு கவர்னிங் ஈக்குவேஷன் ஃபார் 2-dimensional steady state heat transfer problem. இதோட கவர்னிங் ஈக்குவேஷன், ஹீட் ட்ரான்ஸ்ஃபரோட கவர்னிங் ஈக்குவேஷன் இந்த ஃபார்முலாஸ் எழுதி வச்சிங்கன்னா போதும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸும் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸும் டிஃப்ரெண்ட் இருக்குது. யூனிட் 2ல் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ்னு கேட்பான். அண்ட் யூனிட் 3ல் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குளோபல் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ். ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இந்த கொஷின் படிச்சிங்க. ஸோ இந்த 6 கொஷின் ரிமைனிங் யூ ஹேவ் டு கான்சன்ட்ரேட். சிஎஸ்டி எலமெண்ட் மட்டும் படிச்சிட்டிங்கன்னா போதுமானது. யூனிட் 3 4 5 இது 3மே ரொம்ப ஈஸியான யூனிட். இது 3 யூனிட் படிச்சிங்கன்னா எஃப்ஏ ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 4 2-dimensional வெக்டார் வேரியபிள் ப்ராப்ளம்ஸ். ஸோ யூனிட் 3க்கும் யூனிட் 4க்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, ரெண்டுமே சேம் தான். ஸோ யூனிட் 3ல் பார்த்தீங்கன்னா 2 சப்டிவிஷன் இருந்துச்சு. ஒன்று வந்து சிஎஸ்டி எலமெண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். பட் யூனிட் 4ல் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சப்டிவிஷன் தான். நீங்கள் ஆக்சிசிமெட்ரிக் எலமெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். ஸோ 14Aலையும் இதே கொஷின் தான் வரும், 14Bலையும் இதே கொஷின் தான் வரும். இதுக்கு வந்து தேர் இஸ் நோ சாய்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா 13Aல சிஎஸ்டி எலமெண்ட், 13Bல பார்த்தீங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்ளம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் ஆக்சிசிமெட்ரிக் எலமெண்ட் 4th யூனிட் பார்த்தீங்கன்னா ஆக்சிசிமெட்ரிக் எலமெண்ட் மட்டும்தான். 14
14Aலையும் அதே தான், 14Bலையும் அதே தான். ஸோ இதில் நீங்கள் வந்து ஆக்சிஸ் சிமெட்ரிக் ப்ராப்ளத்தோட டெரிவேஷன் ஸ்கிப் பண்ணவே முடியாது. இந்த டெரிவேஷன் கம்பல்சரி பார்த்துங்க. சேம் சிஎஸ்டி எலமெண்ட்டோட டெரிவேஷன் எப்படி சேம் டெரைவ் பண்ணீங்களோ அதே மாதிரி இது ஸ்டெப்ஸஸ் தான் இதுலேயும் ஆக்சிஸ் சிமெட்ரிக் எலமெண்ட்டுக்கும். ஸோ சேஃப் ஃபங்க்ஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட்ரிக்ஸ், ஸ்ட்ரெயின் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட்ரிக்ஸ் எப்படி டெரைவ் பண்ணுறதுங்கிறத ஆக்சிஸ் சிமெட்ரிக் எலமெண்ட் டெரிவேஷன் பார்த்துங்க. நெக்ஸ்ட் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ். ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் K = 2πRA B டிரான்ஸ்போஸ் DB. ஸோ ரிமைனிங் எல்லாமே சேம். அண்ட் B டிரான்ஸ்போஸ் பியோட ஃபார்முலா மட்டும் சேஞ்ச் ஆகும். பியோட ஃபார்முலா இங்கே எழுதியிருக்கேன். தேர்ட் யூனிட்டில் Q1 0 Q2 0 போட்டிருப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமா யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ 1/2A. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இதில் x1 y1 x2 y2 x3 y3ன்னு சிஎஸ்டி எலமெண்ட் இருக்கும். ஆனால் ஆக்சிஸ் சிமெட்ரிக் எலமெண்ட்டுக்கு சேம் அதே தான். x1 y1க்கு பதிலாக என்னென்னு ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்கன்னா R1 Z1 R2 Z2 R3 Z3ன்னு ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1/2A இந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கிங்க. பி டிரான்ஸ்போஸ்க்கு பி ஃபார்முலா, பி டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட்ரிக்ஸ் ஃபார்முலா. ஸோ இதுலேருந்து β1 β2 β3 γ1. ஸோ அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது நீங்கள் எழுதியிருப்பேன். α1 α2 α3. ஸோ இதில் β1 γ1 ஃபார்முலா ஈஸியாக எழுதிடலாம். ஸோ α1 α2 α3 ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சிங்கன்னா போதும். ஸோ இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பீட்டா, அந்த இந்த ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா காமா. ஸோ பாருங்கள் 2 3. ஸோ Z2 minus Z3. ஸோ 3 1 Z3 minus Z1 1 2 Z1 minus Z2. ஸோ அதே சேம் தான் பார்த்தீங்கன்னா காமா இருக்கும். 3 2 இருக்கும். 3 2 1 3 2 1 3 2 1 3 2 1. ஸோ ஆல்ஃபா ஃபார்முலா மட்டும் படிச்சுட்டிங்கன்னா the சேம் ஃபார் பீட்டாவுக்கும் காமாவுக்கும். ஸோ இந்த ஃபார்முலாஸோட ஆல்ஃபா பீட்டா காமாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ அப்படியே கொண்டு வந்து பி டிரான்ஸ்போஸில் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். மேக்ஸிமம் ஆக்சிஸ் சிமெட்ரிக்கில் சப்டிவிஷன் ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் இல்லைங்கிறதுனால மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸும் இதோட டெரிவேஷனும் கேட்பாங்க. ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் சால்வ் பண்ணுறது ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ நீங்கள் இதோட இந்த ஃபார்முலா இது எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணி இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். சப்ஸ்டியூஷனோட முடிச்சிங்கன்னா போதும். மேக்ஸிமம் இதுக்கு உங்களுக்கு 12 மார்க்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் ஃபுல் மார்க் அப்டைன் பண்ணிடலாம். ஸோ சிஎஸ்டி எலமெண்ட்டில் ஏரியா எப்படி கண்டுபிடிச்சோம்? 1 x1 y1. ஸோ இதில் அதே மாதிரி தான் 1 R1 Z1 1 R2 Z2 1 R3 Z3. இந்த சேம் R1 Z1 R2 Z2 R3 Z3யோட வேல்யூ கொடுத்துருவாங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஏரியா என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஏரியா வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இதில் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் K வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இது ரொம்ப ஈஸி. ஸோ இது மட்டும்தான் 4th யூனிட்டில். நீங்கள் வேறு எதுவும் புதுசாக எதுவும் இது பண்ண தேவையில்லை. இந்த ஃபார்முலாஸ் மட்டும் இது மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா போதும். 4th யூனிட்லேருந்து ஈஸியாக ப்ராப்ளம் அடிச்சிடலாம். 13 மார்க்ஸ் ஈஸியாக அதிலேருந்து ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த சேம் எலமெண்ட் ஸ்ட்ரெஸ் எலமெண்ட் ஸ்ட்ரெயின் ஃபார்முலாவும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்டி எலமெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலாவோ அதே ஃபார்முலா தான் இங்கேயும். ஸோ மேக்ஸிமம் ஆக்சிஸ் சிமெட்ரிக் எலமெண்ட்டில் இதெல்லாம் கேட்கறது இல்லை. அவங்க ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸும் அதோட டெரிவேஷன் பார்த்துங்க. மேக்ஸிமம் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் டெரைவ் பண்ணும்போதே உங்களுக்கு எல்லா வேலையும் ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரியே வந்துடும். ஸோ பி மேட்ரிக்ஸ் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. அல்லது டி மேட்ரிக்ஸ் மட்டும். டி மேட்ரிக்ஸ் எப்படி கொடுப்போம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட்ரிக்ஸ்னு கொஸ்டினில் கொடுத்துருவான். ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேறு, ஸ்ட்ரெயின் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னா பி. ஸ்ட்ரெஸ் ஆட் பண்ணினாங்கன்னா அது வந்து டி. எதுக்கு ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ரிலேஷன் கேட்டோம்னா பி மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரெயின் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட்ரிக்ஸ்னா தான் பி. ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னா டி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதுக்குண்டான ஃபார்முலா இங்கே எழுதி வச்சிருக்கேன். ஸோ இந்த ஃபார்முலா பார்த்துங்க. இது மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த ஃபார்முலாஸ் மட்டும் எழுதி வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். 4th யூனிட்லேருந்து ஒரு 13 மார்க் கொஸ்டின் அடிச்சிடலாம். சேம் பார்ட் ஏ. பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் சிமெட்ரிக் எலமெண்ட். ஆக்சிஸ் சிமெட்ரிக் எலமெண்ட்னா என்ன, அதோட ஈக்குவேஷன், எலாஸ்டிசிட்டி ஈக்குவேஷன். ஸோ டி மேட்ரிக்ஸ் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின் ஆக்சிஸ் சிமெட்ரிக் எலமெண்ட் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. கன்சிஸ்டிவ்லா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2D ஸ்கேலார் அண்ட் வெக்டார். 2D ஸ்கேலார் அண்ட் வெக்டாருக்கு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் கன்சிடரிங் ஃபோர்ஸ் ஸ்கேலார், வித் கன்சிடரிங் ஃபோர்ஸ் வந்து வெக்டார். வித் கன்சிடரிங் ஃபோர்ஸ் வந்து வெக்டார். இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இதுவும் உட்காந்து பெருசாக மனப்பாடம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ என்னென்ன கண்டிஷன்ஸ் ஆக்சிஸ் சிமெட்ரிக் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அதோட ஸ்டெப்ஸ் இதிலே வந்துடும். ஸோ இதுவும் பெரிய சிரமப்பட்டு படிக்கணும் இல்லை. ஸோ 4th யூனிட் ரொம்ப ஈஸியான யூனிட்டு. நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த ஃபார்முலாஸ் மட்டும் தனியாக ஒரு பேப்பர் எழுதி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா போதும். ஈஸியாக இந்த இது கிளியர் பண்ணிடலாம். இதெல்லாம் 13 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 5. யூனிட் 5 இஸ் ஐசோபேராமெட்ரிக் ஃபார்முலேஷன். யூனிட் 4க்கும் ஆப்ஷன் இல்லாத மாதிரி யூனிட் 5க்கும் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் ஜெகோபியன் மேட்ரிக்ஸ். ஜெகோபியன் மேட்ரிக்ஸ் மட்டும்தான் கேட்பாங்க யூனிட் 5ல். சிம்பிள் ஃபார்முலா J = J11 J12 J21 J22. ஸோ இந்த ஃபார்முலா மக்கப் பண்ணிங்க. ஸோ 2 கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. எவாலுவேட் கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னா நீங்கள் XY ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கொஸ்டின் நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். 15Aல எவாலுவேட் கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னா XY ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எவாலுவேட் லோக்கல் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னா எப்சிலான் நீட்டா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதில் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இங்கேயும் XY ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு லோக்கல் கோஆர்டினேட்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன தப்பு பண்ணுவீங்க அப்படின்னா
xy ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. ஸோ கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ்னால் xy, லோக்கல் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னா எப்சிலான் அண்ட் நீட்டா வேல்யூஸ். ஸோ இது சேம் சிம்பிளான ஃபார்முலா xy ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு n1 x1 n2 x2 n3 x3 n4 x4 சேம் ஃபார் ஒய்க்கும் அதே ஃபார்முலா தான். அந்த n1 n2 n3 எப்படி பார்க்கணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே 1/4 வந்து காமன். ஸோ இந்த இதை ஞாபகம் வச்சுங்க, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். 1/4 எல்லாத்துக்கும் காமனாக எழுதிக்கிங்க. மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் இப்படி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இப்படி ஞாபகம் வச்சுங்க. ஞாபகம் வச்சுட்டு அதில் எப்சிலான் நீட்டா மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா n1 n2 n3 n4 ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை, ஈஸியாக மக்கப் பண்ணிக்கலாம். ஸோ கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னா xy கண்டுபிடிக்கணும், லோக்கல் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னா எப்சிலான் அண்ட் நீட்டா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஜெகோபியன் மேட்ரிக்ஸ் இது ஜெனரல் ஃபார்முலா. ஜெகோபியன் J = J11 J12 J21 J22. மேக்ஸிமம் யூனிட் 5ல் பார்த்தீங்கன்னா ஜெகோபியன் மேட்ரிக்ஸ் கேட்டுருவாங்க. ஸோ ஜெகோபியன் மேட்ரிக்ஸ் J11 J12 J21 J22க்கு ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபார்முலா இந்த 1 மைனஸ் எப்சிலான் 1 ப்ளஸ் எப்சிலான் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் இப்படி ஞாபகம் வச்சுட்டு x1 x2 x3 x4 இதை போட்டுங்க. அதே ஃபார்முலா தான் J12க்கும். அந்த x1 x2 இருக்கிற இடத்துல என்ன ரீப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா y1 y2 y3 y4னு ரீப்ளேஸ் பண்ணிடுறீங்க. ஃபார்முலா மனப்பாடம் பண்ணுறது சிரமம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் இதே மாதிரியே இந்த சைடும் எழுதி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்கள், x1 x2 x3 x4ங்கிற இடத்துல என்ன போடுங்க, y1 y2 y3 y4 போடுங்க. சேம் அதே தான். J21க்கு என்ன இப்போ எல்லா இடத்துலையும் நீட்டாக இருக்கிற இடத்துல எல்லாமே என்ன ரீப்ளேஸ் பண்ணுறீங்க, எப்சிலான் ரீப்ளேஸ் பண்ணிடுறீங்க. பண்ணிவிட்டு x1 x2 x3 x4. ஸோ அதே மாதிரி J22க்கு அதே சேம் மேலே இருக்கிறது எழுதிட்டு x1 ரீப்ளேஸ் பண்ணி y1 y2 y3 y4னு போடுறீங்க. ஃபார்முலா பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கும், ஆனால் இந்த மாதிரி ஈஸியாக ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஜெகோபியன் மேட்ரிக்ஸ் ஈஸியாக அடிச்சிடலாம். அடுத்து செகண்ட் பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் இன்டகிரேஷன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாபிக் நியூமரிக்கல் இன்டகிரேஷன். ஒரு சின்ன டேபிளேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் W1ஓட வேல்யூ எக்ஸோட வேல்யூஸ் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் 2 பாயிண்ட் கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ் 3 பாயிண்ட் கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னா அந்த டேபிளேஷன் இருக்கும். மேக்ஸிமம் கொஸ்டின் பேப்பரில் அந்த டேபிளேஷன் கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கல அப்படின்னா நீங்கள் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட்டுக்கு மட்டும் அந்த டேபிளேஷனை மக்கப் பண்ணி வச்சிங்க. அதில் வந்து W1 x1ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்து இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஈஸிலி யூ கெட் நியூமரிக்கல் இன்டகிரேஷன். ஐ வேல்யூ என்னங்கிறது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஐ வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா அது ஜென்ரல் நார்மல் நம்ம ஸ்கூலில் படித்த இன்டகிரேஷனில் யூஸ் பண்ணி 2 ஆன்சரும் கம்பேர் பண்ண சொல்லுவாங்க. இது ரொம்ப ஈஸி. ஸோ ஜெகோபியன் மேட்ரிக்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க. கார்டீசியன் லோக்கல் கோஆர்டினேட்ஸ் ஞாபகம் வச்சுங்க. இந்த ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னாலும் அதே மாதிரியே ஃபாலோ பண்ணி மக்கப் பண்ணி வச்சுங்க. ஈஸியாக இதுலேருந்து ஒரு 13 மார்க்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் பார்ட் ஏல ஐசோபேராமெட்ரிக் எலமெண்ட் அப்படின்னா ஐசோபேராமெட்ரிக் எலமெண்ட்னா 4 நோடர் ரெக்டாங்குலர் எலமெண்ட் தான் ஐசோ இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 ரிமைனிங் யூனிட் 3 4 பார்த்தீங்கன்னா அது 3 நோடர் ட்ரையாங்குலர் எலமெண்ட் 1 2 3 நோடர் இருக்கும். அதே யூனிட் 5 பார்த்தீங்கன்னா 4 நோடட் ரெக்டாங்குலர் எலமெண்ட் 1 2 3 4 4 நோட்ஸ் இருக்கும். ஸோ ஐசோபேராமெட்ரிக் எலமெண்ட்னா என்ன, தட் இஸ் 4 நோடட் ரெக்டாங்குலர் எலமெண்ட். ஹையர் ஆர்டர் எலமெண்ட்ஸ், ஸோ ஹையர் ஆர்டர் எலமெண்ட்ஸ் 8 ஆர்டர் 11 இதில் இருக்கும். அது ஹையர் ஆர்டர் எலமெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு எழுதிங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஐசோபேராமெட்ரிக் ஹையர் ஆர்டர் எலமெண்ட் அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பிக் கொஸ்டின்லையும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. சப் பேராமெட்ரிக், சூப்பர் பேராமெட்ரிக், ஐசோ பேராமெட்ரிக் எலமெண்ட் அப்படின்னா என்னென்னு பிக் கொஸ்டின்லேயும் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 3 படிச்சு வச்சிங்க, சப், சூப்பர் அண்ட் ஐசோ பேராமெட்ரிக் எலமெண்ட். நெக்ஸ்ட் நியூமரிக்கல் இன்டகிரேஷனோட அப்ளிகேஷன் என்ன அதை தெரிஞ்சு வச்சுங்க, அதோட அப்ளிகேஷன் எழுதுங்க. ஜெகோபியன் மேட்ரிக்ஸ் என்னென்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா J11 J12 J21 J22ங்கிறத எழுதி வச்சிங்கன்னா இதுலேருந்து ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க. கார்டீசியன், லோக்கல் கோஆர்டினேட்ஸ் அண்ட் ஜெகோபியன் மேட்ரிக்ஸ் யூனிட் 3 4 5 ரொம்ப ஈஸியாக மார்க் எடுத்து FEL பாஸ் பண்ணிடலாம். ஸோ FEL இப்போ 5 யூனிட்டில் என்னென்ன ஃபார்முலாஸ் எப்படி எது படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுவும் உங்களுக்கு இன்னும் ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா எப்படி இன்னும் சிம்பிளாக எந்தெந்த டாபிக்ஸ் மட்டும் யூனிட் வைஸாக படிக்கலாம் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூவில் பார்க்கலாம். யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா 2 டாபிக் நான் சொல்லியிருந்தேன். யூனிட் 1ல் என்னென்ன டாபிக் இருக்குது, வெயிட்டட் ரெசிடுவல் மெத்தட், அப்புறம் ரிட்ஸ் டெக்னிக் அப்படின்றது. ஸோ இதில் வெயிட்டட் ரெசிடுவல் மெத்தட் ரொம்ப ஈஸி அண்ட் ரிட்ஸ் டெக்னிக்கில் 2 கொஷின் தான். இந்த 2 கொஷின் பார்த்தீங்கன்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இன் பாயிண்ட் லோடு, சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் UDL லோடு. ஸோ இந்த 2 கொஷின் படிச்சிங்க. 11 பிலையும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அண்ட் 16 மார்க் கொஷின் பார்ட் சியில் 16th கொஷின் பார்ட் சியில் இந்த கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரிட்ஸ் டெக்னிக் நல்லா படிச்சிங்க. 1 பாயிண்ட் லோடு, 2வது பார்த்தீங்கன்னா UDL லோடு. அண்ட் செகண்ட் யூனிட் ரொம்ப கஷ்டம் பார்த்தீங்கன்னா நிறையா டாபிக்ஸ் இருந்தது. பார் எலமெண்ட் இருந்துச்சு,
அப்புறம் பார்த்தீங்கன்னா பார் எலமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா 3 டாபிக். அதில் ஒன் டைமென்ஷனல் பார் எலமெண்ட், டேப்பர் பார், டெம்பரேச்சர் எஃபெக்ட் அப்படின்னு இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு, வைப்ரேஷனு, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ஸோ இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பார் எலமெண்ட் நல்லா பார்த்துங்க. பார் எலமெண்ட்லேருந்து கொஷின்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுலேயும் டேப்பர் பார் எலமெண்ட்டோட ப்ராப்ளம் பார்த்துங்க. அண்ட் ஒன் டைம் சேம் டேப்பர் பாருக்கு என்ன பார்க்குறீங்களோ அதே தான் ஒன் டைமென்ஷனல் பார் எலமெண்ட் ஸ்கிப் பண்ணாதீங்க. பார் எலமெண்ட் கொஷின்ஸ் நல்லா படிச்சிங்க. அண்ட் யூனிட் 2ல் 16 பார்ட் சி 16th கொஷின் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது எதுலேருந்து கேட்பாங்க சான்சஸ் அப்படின்னா ட்ரெஸ்ஸு அப்படி இல்லைனா வைப்ரேஷன். ஸோ வைப்ரேஷன் தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ ட்ரெஸ்ஸு நல்லா பார்த்துங்க. ட்ரெஸ்ஸு ரொம்ப ஈஸி. சேம் பார் எலமெண்ட் பார்த்தது மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் U1, U2, U3 ஃபைண்ட் அவுட் பண்ண மாதிரி இதுலேயும் U1, U2, U3 கண்டுபிடிக்கணும். ஸோ பார் எலமெண்ட் ஸ்கிப் பண்ணாதீங்க. பார் எலமெண்ட் பார்த்துங்க. அண்டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வேண்டாம். இந்த ஈஸியாக உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்து பார் எலமெண்ட்டு ட்ரெஸ் மட்டும் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 3. ஸோ யூனிட் 3ல் நீங்கள் CST எலமெண்ட் மட்டும் பார்த்துங்க. அதோட டெரிவேஷன், ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் இது பார்த்துங்க. அதோட டெரிவேஷன் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 4 பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் சிமெட்ரிக் எலமெண்ட். ஸோ இது ஆக்சிஸ் சிமெட்ரிக் எலமெண்ட்டுக்கு ஆப்ஷன் இது இல்லை. 14Aலே ஆக்சிஸ் சிமெட்ரிக் தான், 14Bலே ஆக்சிஸ் சிமெட்ரிக் தான். ஒன்று ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்பான். அப்படி இல்லைனா ஸ்ட்ரெஸ்ஸு இல்லைனா ஸ்ட்ரெயின். ஸோ இது வந்து 14Bல கேட்டானா 14Aல கேட்டானா இது 14Bல கேட்குறது சான்சஸ் இருக்குது. இதோட டெரிவேஷன் பார்த்துங்க. இதே ஸ்கிப் தான், CST ஆக்சிஸ் சிமெட்ரிக். அண்ட் 5th யூனிட் ஐசோபேராமெட்ரிக் எலமெண்ட். ஐசோபேராமெட்ரிக் எலமெண்ட்டில் ஜெகோபியன் மேட்ரிக்ஸ் J ஃபைண்ட் அவுட் பண்ணுறது மட்டும் பார்த்துங்க. அது ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா. அது எப்படி அந்த ஃபார்முலா எழுதணும் ஞாபகம் வச்சுணுங்கிறத டாப்பிக்லேயே நான் கிளியராக சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி அந்த ஃபார்முலா எழுதி வச்சு அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓகே, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வேணும், அந்த மாதிரி ஏதாவது டவுட் ஏதாவது இன்னும் மேலே ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்